ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மேன். இன்றைக்கி நம்ம சேனலில் கர்ப்பிணிகளுக்கு ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் உங்களுக்கு பிரசவ தேதி கொடுத்துருக்காங்க. பிரசவ தேதி நெருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் உங்களுக்கு பிரசவ தேதி இருந்தது அப்படின்னா இந்த சில விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்யவே கூடாது. கூடவே நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தக்கூடிய 5 முக்கியமான டிப்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிரசவ தேதி நெருங்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்டோ அல்லது கேபுடைய நம்பர் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். எந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம டெலிவரி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கணும் இந்நேரம். கூடவே உங்களுடைய டெலிவரிக்கான அந்த பேக் இருக்கு இல்லையா, அதை தயார்படுத்தி வைக்கணும். என்னென்ன திங்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுடைய டெலிவரி பேக்கில் உங்களுடைய ஃபீடிங் நைட்டி, நாப்கின், அப்புறம் பேபிக்கு தேவையான அந்த வைப்ஸ் அல்லது கிளாத்து, உங்களுக்கு க்ளீன் பண்ணக்கூடிய அந்த கிளாத்தெல்லாம் இருக்கும் இல்லையா, டவல், இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நம்ம நார்மல் டெலிவரிக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய அந்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 7th மந்தில் இருக்கோம் அப்படின்னா அந்த 7th மந்த்லேருந்தே இந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது விளக்கெண்ணெய் குளியல் தான். விளக்கெண்ணெய் குளியல் அப்படிங்கிறத நான் நிறைய வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன். விளக்கெண்ணெயை நம்மளுடைய இடுப்பு, பிறப்புறுப்பு பகுதிகளில் நல்லா தேய்ச்சி விட்டு மசாஜ் பண்ணிக்கணும். இது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் தான் வச்சுருக்கணும். அதுக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது. ஏன்னா விளக்கெண்ணெய் அப்படிங்கிறது குளிர்ச்சி இல்லையா. ஸோ ரொம்ப நேரம் வச்சோன்னா நிறைய பேருக்கு அந்த குளிர்ச்சி ஒத்துக்காமல் சளி பிடிக்கும். நான் சொன்னது மாதிரி ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹாட் வாட்டரில், நம்மளால் எவ்வளோ வார்மாக குளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. சில் வாட்டரில் குளிக்கக்கூடாது. விளக்கெண்ணெய் குளியல் எப்போவுமே நல்ல ஒரு வார்ம் வாட்டரில் தான் குளியல் எடுத்துக்கணும். ஸோ நல்ல ஒரு சூடான, நம்மளால் பொறுக்கக்கூடிய அளவில் சூடான தண்ணீரை யாராச்சும் ஒரு ஹெல்ப் கூட நம்ம முதுகில், அப்புறம் இடுப்பு பகுதி, இந்த இடத்துலலாம் நல்லா அடித்து ஊற்ற சொல்லுங்கள். அப்படி பண்ணோம் அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எலும்பெல்லாம் நல்லா வலுவாகும். அதே மாதிரி இடுப்பு எலும்பு பார்த்திங்கன்னா நல்லா விலகி கொடுக்கும். அந்த பிரசவ நேரத்தில் நமக்கு இதெல்லாம் ஈஸியாக குழந்தை வெளியே வரதுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும். ஸோ கூட யாராவது ஹெல்ப் இருந்தாங்க அப்படின்னா நல்லா தண்ணியை முதுகு பக்கத்தில், அப்புறம் இடுப்பு பகுதியில் அடித்து ஊற்ற சொல்லுங்கள். செகண்ட் டிப் பார்த்திங்கன்னா, நம்ம கஷாயம் எடுக்கிறது. சோம்பு கஷாயம் அல்லது ஜீரக கஷாயம் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். டெய்லி எடுக்கக்கூடாது. வாரத்தில் 1 முறை அல்லது 2 முறை, 1 நாள் அல்லது 2 நாள் மட்டும் நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் டெலிவரிக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. அதே மாதிரி நமக்கு ஜீரண ப்ராப்ளம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைலாம் இருக்காது. நிறைய பேருக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்கும். மோஷன் டைட்டாக இருக்கும். அவங்களால ஈஸியாக மோஷன் போக முடியாது. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ப்ராப்ளம் க்யூர் ஆகும். அதே மாதிரி நம்ம சோம்பு கஷாயம் எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா டெலிவரி டைமில் வரக்கூடிய அந்த பெயின் குறையும். ஸோ அந்த மாதிரியான கஷாயம் நம்ம வாரத்தில் 1 நாள் அல்லது 2 நாள் எடுத்துக்கலாம். 3வது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சூப் நம்ம எடுத்துக்கலாம். இது டெய்லியுமே நம்ம எடுத்துக்கலாம். இந்த சூப் எப்படி பண்ணுறது அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணியில் அந்த கீரையை போட்டுட்டு கொஞ்சமாக ஜீரகமும் 2-3 பல் பூண்டு சேர்த்துட்டிங்கன்னா போதும். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த கீரை வெந்துடும் இல்லையா, அந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இதை ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம டெய்லியுமே எடுக்கலாம். டெய்லி எடுக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராது. டெய்லி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும். பிரசவ நேரத்தில் நமக்கு ரத்தம் ஏற்பாடு பண்ணணும், இன்னொருத்தவங்க நமக்கு ரத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனை பெருசாகாது. ஈஸியாக நமக்கு பிளட் லெவல் அதிகமாக இருக்கும். ஹீமோகுளோபின் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அனீமிக் ஆக மாட்டோம். அதாவது ரத்த சோகை அப்படிங்கிற பிரச்சனையே வராது. பேபிக்கும் நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேருக்கு இந்த 7வது மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா பனிக்குட நீர் குறையிற மாதிரியான பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் பனிக்குட நீர் நல்ல தாராளமாக இருக்கும் நம்ம முருங்கைக்கீரை கஷாயம் எடுத்துக்கிறதுனால. இதை கஷாயம் அப்படின்னு சொல்கிறத விட சூப் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். லைட்டாக 1-2 கல் மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. அதிகமாக உப்பு சேர்க்க வேண்டாம். இதை நம்ம டெய்லியுமே குடிக்கலாம். யார் குடிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு மோஷன் ப்ராப்ளம் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சியில் டைட்டான மோஷன், அதாவது மோஷன் போகிற கஷ்டமாக இருக்கும். இன்னும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மோஷன் கொஞ்சம் லூஸாக இருக்கும். அந்த மாதிரி லூஸாக போகும்போது பார்த்திங்கன்னா இந்த சூப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். வாரத்தில் 1 நாள் அல்லது 2 நாள் எடுத்துக்கிட்டால் போதும். மற்றவங்க மோஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்க டெய்லியுமே எடுக்கலாம். ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 8 மாதத்துக்கு மேலே இருக்கிறவங்க விளக்கெண்ணெய் ஆம்லெட் எடுத்துக்கலாம். அதாவது நம்ம நார்மலாக ஆம்லெட் போடுறதுக்கு ஆயில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சமைக்கிற ஆயில். அதுக்கு பதிலாக நம்ம விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்து
அந்த ஆம்லெட் வந்து போட்டு சாப்பிட போகிறோம். இதுவும் வந்து வாரத்தில் 1 நாள் அல்லது 2 நாள் மட்டும் நீங்கள் சாப்பிட்டா போதும். டெய்லியும் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. நான் இப்போ சொல்கிற இந்த விளக்கெண்ணெய் முட்டை பார்த்திங்கன்னா 8 மாதத்துக்கு மேலே தான் நீங்கள் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒன்று என்னென்னா 7 மாதத்துக்கு மேலே நல்லா நடக்கிறது வந்து உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 6 மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா மாடிப்படி ஏறாதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. 7 மாதம் தாண்டிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து டாக்டர் எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நல்லா மாடிப்படி ஏறலாம், நல்லா வாக் பண்ணலாம். இதனால் நமக்கு வந்து இடுப்பு எலும்பு பகுதி, கால் பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வலுவாக இருக்கும். நல்லா வாக்கிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் டெலிவரிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நார்மல் டெலிவரிக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகும். டெலிவரி ஆனதுக்கப்புறம் பேபியை மட்டும் டேக் கேர் பண்ணிவிட்டு நம்மளை பார்க்காம விட்டுறக்கூடாது. எப்படி நம்ம ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது நம்மளை பார்த்து கவனிச்சுக்கிட்டோமோ அதே போல் தான் டெலிவரி ஆகி அட்லீஸ்ட் 3 மந்த்துக்கு நம்மளை நல்லாவே கவனிச்சுக்கணும். டாக்டர் கொடுக்குற அயர்ன், விட்டமின் டேப்லெட்ஸ் வந்து எல்லாமே நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். முக்கியமாக இந்த கால்சியம் டேப்லெட்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் எடுத்துக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து ப்ரெக்னென்சி வரைக்கும் கரெக்டாக எடுத்துருப்போம். டெலிவரி ஆனதுக்கப்புறம் எடுக்காமல் ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 மந்த்லேயோ 6 மந்த்லேயோ நமக்கு பேக் பெயின், நீ பெயின் வரதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டெலிவரிக்கு அப்புறமும் டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. டெலிவரி ஆனதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய முதல் தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து போதும் இந்த ஹாஸ்பிட்டல் லைஃப், சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆகிறதுலே குறியாக இருப்பீங்க. அந்த தவறை மட்டும் பண்ணாதீங்க. ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆனாலும் அங்கேயே வந்து வெயிட் பண்ணி குழந்தை வந்து ஹெல்த்தியாக இருக்காங்களா, குழந்தைக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, உங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுல எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து சிசேரியனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தையல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திட்டு வீட்டுக்கு போங்க. ஏன்னா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வரத்துக்கு நம்ம ஒரு டே வந்து எக்ஸ்ட்ரா ஆனாலும் ஸ்டே பண்ணிவிட்டு நம்மளோட ஹெல்த்தும் பேபி ஹெல்த்தும் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போகலாம். அதே போல் நிறைய பேர் வந்து குழந்தை பிறந்ததுமே குழந்தை வந்து ஒழுங்காக பால் குடிக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு தான் ஒழுங்காக பால் வரலை அப்படிங்கிறத ரொம்ப மைண்டில் போட்டு ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே பால் சுரக்கும். குழந்தை வந்து வாய் வச்சு சப்பி குடிக்கும்போது தான் வந்து பால் சுரப்பு அதிகரிக்கும். ஸோ குழந்தை வந்து அடிக்கடி நம்ம வந்து அதை எடுத்து ஃபீட் பண்ணிட்டோம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் பிரெஸ்ட் மில்க்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். டெலிவரிக்கு முன்னாடி நம்ம 1 டே வந்து சாப்பிடாமல் இருந்திருப்போம். அதனால் வந்து நமக்குள்ளேயே ஸ்ட்ரென்த் இருக்காது இல்லையா. ஸோ கண்டிப்பாக வந்து அப்போ மில்க் வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பால் சுரக்கும். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பூண்டு, பாதாம் இதெல்லாம் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க, கண்டிப்பாக பால் சுரக்கும். ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு ஃபஸ்ட்டு டே செகண்ட் டேலேயே வந்து எனக்கு பால் சுரக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேண்டாம். டாக்டர்கிட்ட இதையும் பற்றி நல்லா கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போங்க. டெய்லி ஒரு முட்டை, 2 கிளாஸ் பால், நிறைய தண்ணி, வெந்தயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக பால் சுரப்பு வந்து அதிகரிக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் மனம் தளரக்கூடாது. பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணும்போது நமக்கு வந்து பால் சுரக்கும், பேபியோடைய வயிறு நம்புற அளவுக்கு நம்மளால் பால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கொடுத்தீங்க அப்படின்னா பேபிக்கு வந்து கண்டிப்பாக ஸ்டொமக் ஃபில் ஆகிற வரைக்கும் நம்மளால் ஃபீட் பண்ண முடியும். எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்ச விஷயந்தான், நமக்கு வந்து டெலிவரிக்கு அப்புறம் ப்ளீடிங் இருக்கும். அந்த ப்ளீடிங் வந்து 30 நாள் 40 நாள் நீடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை பார்க்கணும். டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் அலட்சியப்படுத்தக்கூடாது. இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.